எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணபதி உபாசனையை பற்றி தான் நம்ம பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நான் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 48 நாள் பூஜை பண்ணுறது எப்படி, அதே மாதிரி 21 நாள் பூஜை பண்ணுற ஒரு விநாயகர் பூஜை நான் கொடுத்துருப்பேன். கடைசியாக 11 நாளில் கணபதி சித்தி ஆகிறது பூஜை நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த பூஜை எப்படின்னா ஒரே நாள் தான். இந்த பூஜை வந்து ஒரே நாள் தான். ஒரே நாள்லேயே உங்களுக்கு கணபதி வந்து சித்தி ஆகிடுவார். அந்த மாதிரி பூஜை தான் இது வந்து. இதுக்கு வந்து நீங்கள் நேரில் எங்கள் இடத்துக்கு வரணும். வந்து ஒரே நாள் தான், காலையிலே வந்துடணும். வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாங்கள் சொல்கிற விஷயத்த படையல் போட்டு நாங்கள் வச்சுருப்போம். அங்கே நாங்கள் கொடுக்குற மந்திரத்தை நீங்கள் இங்கே உட்காந்து நீங்கள் உரியேற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நாளையில் விநாயகர் வந்து சித்தி ஆயிடுவார். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் சில பூஜைகளை பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட கொடுக்குற மந்திரத்தை நீங்கள் உட்காந்து ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்தோடனே சொல்லுவேன் எந்த உருமானம் போடணும், எப்படி போடணும் அப்படிமா. அதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் ஒரே நாளில் சித்தி ஆயிடும். சித்தி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்சிடும். நீங்கள் 48 நாள், குறைஞ்சபட்சம் நான் சொல்லியது 11 நாள். அவ்வளோ கூட நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். நிறைய பேர் என்கிட்ட வர்றவங்க எப்படின்னா, எனக்கு ரொம்ப நாள் பூஜை பண்ண முடியல. ஏன்னா எந்த பூஜை நம்ம எடுத்தாலுமே விநாயகர் பூஜை, அதாவது கணபதி உபாசனை எடுத்தாதான் மற்ற பூஜை நமக்கு சித்தி ஆகும். அதனால இதுக்கே எனக்கு ஒரு மண்டலம் செலவாகிறது அப்படிங்காங்க. அதனால இது வந்து ரொம்ப ஒரு பெரிய பூஜை, ஒரு சூட்சமமான பூஜை. அது இப்போ தான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சு பார்த்து நடந்ததுக்கு அப்புறம் தான் இதை நான் வெளியே போடுறேன். அதை நான் இப்போ ஒரு ஆள் வாடாங்க அவங்கள வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படி இல்லை. இந்த விநாயகர் பூஜையை ஒரே நாளில் சித்தி பண்ணினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இப்போ வெளியே இது பண்ணுதோம். இது முன்னாடியே உள்ள பழங்காலத்து முறை இது வந்து. நாங்கள் இதை அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பயன்படுத்தலை. ஏன்னா இப்போ நாங்கள் செஞ்சு பார்த்து அது நல்லபடியாக முடிஞ்சிட்டு சக்ஸஸ் ஆகிட்டு அது ஒரு 2-3 பேருக்கு வந்திருக்காங்க. அவங்களும் கரெக்டாக இருந்தது. அதனால தான் நான் போடுறேன். ஒரே நாள் தான் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் உட்காந்து மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் படையல் எல்லாமே உங்களுக்கு போட்டு நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பூஜைகள்லாம் செஞ்சு உங்களுக்கு எந்திரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அது முன்னாடி நீங்கள் உட்காந்து நீங்கள் ஜபம் பண்ணணும். நீங்கள் வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஜபம் பண்ணுறதுக்கு தனியாக மாலை உங்களுக்கு நான் வாங்கி வந்து அதில் ஏற்றி வச்சுருப்பேன். கணபதி அதாவது விநாயகருக்கு உண்டான மை நான் உங்களுக்கு தனியாக ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி அதுக்கு உண்டான எந்திரம், திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பூஜை பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக செட்டாக வச்சுருப்பேன். நீங்கள் வந்து பூஜை பண்ணிட்டு நீங்கள் போகும்போது எல்லாமே உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்டு அது ஒரே நாளில் உங்களுக்கு முடிஞ்சிடும். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன உபாசனம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் வெளியே கொடுக்க மாட்டோம். ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து நீங்கள் உங்களுக்கு அப்படி ஒரே நாளில் விநாயகரை சித்தி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வர்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி வர முடியாதவங்களுக்கு நான் எப்படி பண்ணணும், எனக்கு வர முடியாது, நான் அங்கே வச்சு தான் நான் செய்யணும், அதாவது நீங்கள் இருக்க இடத்துல இந்த பூஜையை முடிக்கணும், அதுக்கு நாங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி ரெடி பண்ணுவோம். அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க இந்த பூஜை ஒரே நாளில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். நன்றி.